வரிசையாக நின்ற 100 டாரஸ் யானைகள். நாற்பத்தைந்து நாட்களுக்கே 2000 லோடு தான் அடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு நாளைக்கு 1000 லோடு அடிக்கிறாங்க. லாரிகளை மறித்து மக்கள் போராட்டம். திருவள்ளூர் அருகே பட்டறை பெருமந்தூர் என்ற பகுதியில் இருக்கும் ஏரியில் சவுடு மண் அள்ளுவதற்கு அரசு அனுமதி தந்திருக்கிறது. ஒரு நாளைக்கு 45 நாட்களுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒப்பந்தத்தில் மொத்தமாகவே 2000 லோடு மண் எடுத்துக் கொள்ளலாம் என அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாம். ஆனால் ஒரு நாளைக்கே 1000 லோடு அடிக்கிறார்கள் என்பது அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. நாள் ஒன்றுக்கு 1000த்திற்கும் மேற்பட்ட லோடு லாரிகள் மூலமாக 15 அடி ஆழத்திற்கு மண் தோண்டப்பட்டு மண்ணை வாரி குவித்து அள்ளி செல்கிறார்கள். அரசின் அனுமதியோடு இந்த விவரம் நடந்து கொண்டிருக்கிறது. அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்பது அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ள நிலையில் மண்ணை அள்ளி கொண்டு நூற்றுக்கணக்கான லாரிகள் அந்த சவுடு மண் பகுதியில் இருந்து புறப்பட்டு சென்ற போது அதனை மக்கள் மறித்தனர். இதனால் திருத்தணி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வரிசை கட்டி அந்த லாரிகள் நின்றதால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. மேலும் மண்ணை அள்ளி கொண்டு செல்லும் லாரிகளால் சாலை பழுதாகிறது, விபத்துக்கள் அரங்கேறுகிறது. இது குறித்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி இது குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து மக்கள் போராட்டத்தை விட்டு கலைந்து சென்றனர். செய்திகளை வழங்குவோர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் பிஹைண்ட் வுட்ஸின் முத்தமழை சின்மயியின் லைவ் இன் கான்சர்ட் ஆகஸ்ட் 2ஆம் தேதி விஜிபி கோல்டன் பீச் ரெசார்ட்டில் நடைபெற உள்ளது. இதற்கான டிக்கெட்டுகளை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ, கின் ஆகிய ஆப்களில் புக் செய்து கொள்ளலாம். இணைந்திருங்கள் பிஹைண்ட் வுட்ஸ் செய்தியோடு.